ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மீனில் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷனில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ்ஷு சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். ஸோ நம்ம எண்ணெயில் போட்டப்போ வர சவுண்டை விட கம்மியானதுமே நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட நாட்டு மீன் ஃப்ரை ரெடி. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.